ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நண்டு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. கோல்டு, சளி, காஃப் இருந்துச்சுன்னா நண்டு ரசம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக கோல்டெல்லாம் சரியாயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு இடிக்கல்லில் ரெண்டுத்தையும் நல்லா இடிச்சுக்கோங்க. 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா குறைன்னு இடிச்சுக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இடிக்கல்லில் இடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட நீங்கள் நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடிக்கல்லில் வச்சு இடிக்க போகிறோம். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இடிக்கல்லில் வச்சு இடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டு இடித்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் சேர்த்து, சின்ன வெங்காயமும் சேர்த்து இடிச்சிடலாம். நல்லா இடித்து இந்த மாதிரி குறைப்பாக மசிச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு 2 தக்காளி அதையும் இதோட சேர்த்து கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நண்டு நல்லா வாங்கி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு நல்லா நம்ம இடிக்கல்லிலே கொஞ்சமாக இடிச்சுக்க போகிறோம். ரொம்ப அந்த இதுலாம் வெளியில் வராமல் நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ ரசம் நல்லா கரைச்சி வச்சாச்சு. நம்ம நண்டை இடிக்கல்லில் கொஞ்சமாக இடிச்சுக்கலாம். ரொம்ப மேஷ் ஆகாமல் கொஞ்சமாக இடிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தானா நண்டு ரசம். நானே ரீசெண்டாக தான் வைக்க கற்றுக்கிட்டேன். நீங்களும் வச்சு பாருங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே இடிக்கல்லில் நண்டை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நண்டு நல்லா பெரிய நண்டாக இருந்தது. இடிக்கவே முடியல. ஆமாம், நண்டு எந்த டைமில் வாங்கினா நல்லா இருக்கும், அதோட ஃப்ளஷ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்போன்னு தெரியல. அது அமாவாசைக்கு முன்னாடியே அமாவாசை முடிஞ்ச பிறமானு தெரியல சரியா. உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்டு எப்போ வாங்கினா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நண்டு நல்லா இடித்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது
கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து இடித்து வச்சுருக்க நண்டை சேர்த்துடலாம். நண்டை சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விட்டுருங்க. நண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இடிச்சு கூடமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சும்மா அதை அப்படியே கரண்டியில் குத்தி விடுறேன். பரவாயில்ல, அது உடையல்னா கூட பரவாயில்ல, நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு நாம் இப்போ சேர்த்துருக்க கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டும்னு விடுங்க. நல்லா லைட்டாக வந்து நுர கட்டி அதுக்கப்புறம் கொதிக்கும். நம்ம சாதா ரசத்துக்கு வந்து லைட்டாக நுர கட்டினாவே ஆஃப் பண்ணிவிடுவோம். நண்டு ரசத்துக்கு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நுர கட்டி வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுருங்க. நல்லா மிளகு நல்லா தூக்கலாக போட்டு இந்த நண்டு ரசத்தை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக கோல்டு இருக்கவங்களுக்கோ சளி இருக்கவங்களுக்கும் வந்து த்ரோட் பெயின் இருக்கவங்களுக்கும் வந்து சரியாயிடும். ஜுரம் இருக்கவங்களுக்கு கூட இந்த நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சரியாயிடும். நீங்களும் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நண்டு ரசம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.